வாசிங்க யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரில் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாளில் ராஜா, நாங்கள் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவரே பொன் குத்து விளக்காய் நீங்கள் கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆராதனை நிழலாய் ஆசரிப்பு கூடாரத்தில் நிறுவின அன்றைய பொன் குத்து விளக்கிலிருந்து சத்தியத்தை கற்று வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு அதிலிருந்து வெளிச்சத்தை அப்பா சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். என்னையும் தெரியும் என்ற அந்த தலைப்பை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம், அதோடு நிறைவு செய்தோம். தொடர்ந்து நாம் அதையே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பொன் குத்து விளக்கினுடைய அமைப்பு முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டது. அது முழுவதும் அடிப்பு வேலையாக இருந்தது. அதனுடைய நடுத்தண்டு இருபுகரமும் மூன்று கிளைகளோடு 3 மொக்குகளோடு ஒரு பழம் ஒரு பூ, நடுத்தண்டில் மற்றும் 4 மொக்குகளும் ஒரு பழம் ஒரு பூவோடு அழகாய் அந்த குத்துவிளக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்ததாக நாம் தியானித்து வந்தோம். ஹல்லேலூயா. அதை குறித்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் பாருங்கள். நம் இதுவரையிலும் பார்த்ததை விட இப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ கிளிப் அது. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது நன்றாய் தெளிவாய் தெரியும். ஆசரிப்பு கூடாரம். பார்த்ததை விட இப்பொழுது நீங்கள் உடன்படிக்கை பெட்டிய இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உணர்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் இந்த குத்து விளக்கிலே போடப்பட்டிருக்கிறதான அந்த திரி எப்பொழுதும் எண்ணெயோடு இசைந்திருக்க வேண்டும். திரி என்பது ஆழமான
பிரதிஷ்டை என்பதை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம அடிக்கடி தேவனுடைய அபிஷேகத்துக்காக தேவனுடைய ஆராதனைக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நமக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம் குறையாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். திரி எப்பொழுதும் எண்ணெயோடு இசைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விளக்கு எப்படி எரியும்? பிரகாசமாக எரியும். ஹல்லேலூயா. இப்படி விளக்கு எரியலை அப்படின்னா, அது மங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எண்ணெய் குறைந்ததுன்னா உடனே எண்ணெய் ஊற்றணும். ஒருவேளை திரி அது கருகி இருக்குதுன்னா அதை வெட்டி அதை சுத்தம் பண்ணி மறுபடியுமாய் அதை எரிய விட வேண்டும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு என்ன ஆகும் அப்படின்னா மங்கி எரிய ஆரம்பிக்கும். எப்படி எரிய ஆரம்பிக்கும்? மங்கி எரிய ஆரம்பிக்கும். கடந்த நாட்கள் இதோடு தான் நம்ம முடித்தோம். அப்போ நம் திரியும் எண்ணெயோடு சரியான தொடர்பில் இல்லை என்றால் விளக்கு எப்படி எரிய ஆரம்பிக்கும்? மங்கி எரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்பொழுதும் யாரோடு தொடர்பில் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 12:20. வாசிங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரையை அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் அணைக்க மாட்டார். அவ்வளவு சீக்கிரம் அது நடந்துடாது. ஆனால் நாம் இந்த இந்த எண்ணெய் குறையாமல் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணாது? மங்கி எரியாமல் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை எதற்கு அழைக்கிறார் என்றால் ஆராதனைக்கு என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாரம் ஆராதனைக்கு வர்றது, அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரல, அப்புறம் போன வாரம் தானே போனோம், வந்த வாரம் போகாமல் வீட்டில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய விளக்கெல்லாம் எப்படி தான் எரியும்? மங்கி தான் எரியும். எப்பொழுதுமே ஆராதனையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா தவறாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? தவறாமல் கலந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் எண்ணெய் என்ன பண்ணப்படும்? ஊற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெய் என்ன பண்ணப்படும்? ஊற்றப்படும். எண்ணெய் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தால்தான் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? பிரகாசமாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்படி இருக்க முடியும்? கேளுங்க, பிரகாசமாக இருக்கிறீங்களா? மங்கி எறிகிறீங்களா? அப்படி இந்த பக்கம் திரும்பி கேளுங்க, ஒரு பக்கமே கேட்காதீங்க. உங்கள் திரி எண்ணெயோடு இசைஞ்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குதா, இல்லை மொத்தமாக திரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குதா? மொத்தமாக திரி எரிஞ்சதுன்னா என்ன ஆயிரும்? அவிஞ்சிரும். ஹல்லேலூயா. எண்ணெய் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அது எண்ணெய் எங்கே ஊற்றப்படுவாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்னது? நல்ல அபிஷேக தைலம். அவர் தான் என்ன பண்ணப்படணும்? நம்ம மேலே ஊற்றப்படணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்கே வரணும்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அப்போ தான் என்ன ஊற்றப்படும்? எண்ணெய் நம்மேல் ஊற்றப்படும். அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டுமானால் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவன் தருகிற அபிஷேகத்தை, தேவன் தருகிற அனலை பற்ற வைத்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, திரி மங்கி எரியாமல் அது எங்கே வைக்கப்பட வேண்டும்? அது வெளிச்சமாக வைக்கப்பட வேண்டும். மத்தேயு 5:14 படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்க வெளிச்சம் இப்ப எங்க இருக்கணும் அப்படின்னா, எங்க இருக்கணும்? மலையின் மேல். அல்லேலூயா. இப்ப வெளிச்சம், எந்த வெளிச்சம் வந்து மலையின் மேல அப்படி பிரைட்டா, இப்போ நீங்க கம்பத்துல தூக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம நம்பியூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 100 அடி உயரத்தில் கம்பத்தில் 4 ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சுருக்குறாங்கல்ல, அது நீங்கள் எத்தனை வேர்ட்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு தெரியுமா?
எத்தனை வாட்ஸ்? 1000 வாட்ஸ். அப்போ 1000 வாட்ஸ் பல்பை எங்கே வைக்க முடியாது? சின்ன ரூமுக்குள்ளே வைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம நல்ல பேரோடு புகழோடு நல்ல வசதியோடு தேவநாம மகிமையோடு வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறோம்? மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ மங்கி எரியிற விளக்கை கொண்டு போய் எங்கே வைக்க முடியாது? கம்பத்தில் தூக்கி வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் கம்பத்தில் தூக்கி வைக்கணும்னா நீங்கள் என்ன வேர்ட்ஸ் பல்பாக இருக்கணும்? 1000 வேர்ட்ஸ் பல்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை எங்கே தூக்கி வைப்பாங்க? கம்பத்தில் தூக்கி வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி எரியணும்? பிரகாசமாக எரியணும். எப்படி எரியணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எரியணும்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், பிரகாசமாக எரியணும். பிரகாசமாக எரியுறீங்களான்னு பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பிரகாசமாக எரியுறீங்களா? பிரகாசமாக எரியுறீங்களா? என்னைய பார்த்து கேட்குறீங்க, அங்கே பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பிரகாசமாக எரியுறீங்களா? உங்கள் விளக்கு நல்ல பிரைட்டாக எரியுதா? ஓ, நான் கேட்க சொல்ல முடியும், பக்கத்தில் பார்த்து வர்றீங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சுருன்னு மண்டைக்கு ஏறணும். ஏறிச்சா? ஒன்றும் ஏறின மாதிரி தெரியல. பிரைட்டாக இருக்கணும். நம்முடைய விளக்கு எப்படி இருக்கணும்? பிரைட்டாக இருக்கணும். மங்கி எரிகிற ஒரு விளக்கை கொண்டு போய் எங்கே வைக்க முடியாதுன்னா மலையின் மேலே உயரத்தில் வைக்க முடியாது. சரி, மங்கி எரியாமல் நல்ல பிரைட்டாக எரியணும். அது எப்படி எரிய வைக்கிறது? அது எப்படி எரிய வைக்கிறது? வாசிங்க, யோவான் 5:35 பாருங்க. யோவான் 5:35. அங்கு யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருக்கிறீர்கள். யார் அவர் அப்படின்னு சொன்னா யோவான் ஸ்நானகன். யார் அவரு? யோவான் ஸ்நானகன். ஹல்லேலூயா. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். அப்படின்னா அவருக்கு கொடுத்த பொறுப்பை அவருடைய நாட்கள் அவர் ரொம்ப எப்படி செஞ்சார்னா சூப்பராக செஞ்சார். ஹல்லேலூயா. இவர் யார் அப்படின்னா இவர் தான் இயேசுவுக்கு முன்பாக வந்து பாதையை செவ்வை பண்ணினவர். இயேசு வருகிறார் என்ற ஒரு சத்தத்தை அறைகூவலாய் இஸ்ரவேலுக்கு விடுத்த ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் தன்னுடைய வேலையை உத்தமமாய் செய்ததினாலே ஜீசஸ் தான் இந்த சாட்சியான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதாக இருந்தீர்கள். அவருடைய பிரசங்கம், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் யூதேயாவின் வனாந்தரத்தில் அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்க அவ்வளோ பேர் எங்கே வந்தாங்க? வனாந்தரத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி பிரசங்கம் இருந்துச்சு. யாருடைய பிரசங்கம்? யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம். நீங்கள் அவர் பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா போன மாதிரி திரும்ப ரிட்டன் ஓடி வந்துடுவீங்க. அவர் எல்லாரும் பக்கத்தில் வந்தோடனே என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு இருப்பார். என்னடா இவன் பிரசங்க கேட்க வந்தானே நம்மளை என்ன சொல்கிறான்? விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறாரு. உண்மை அதுதான். அவர் யாரை கண்டும், எந்த அதிகாரியை கண்டும், எந்த அரசியல்வாதியை கண்டும் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ண கிடையாது? பயப்படவே கிடையாது. தைரியமாக பேசினார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறேன், அதுக்குள்ளே இந்த இஸ்ரேல் தேசத்தை நான் யார் பக்கம் திருப்பணும்? இயேசுவின் பக்கம் திருப்ப வேண்டும். மேசியா வந்திருக்கிறார் என்ற செய்தியை இஸ்ரவேலுக்கு உறக்க சொல்ல வேண்டும் என்று அவன் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, சில காலம் அவன் வெளிச்சத்தில் களி கூற மனதாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா. இப்போ யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த நேராக எரியிற விளக்கு எப்படி எரியும் அப்படின்னா நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 1 to 4 வரலும் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு எப்படி எரியுங்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 8ஆம் அதிகாரம்
8 1 4 வரலும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோடோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். போதும். அந்த விளக்கு எப்படி எரிஞ்சிச்சாமா? விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். அது விளக்கு எப்படி நேராக எரிஞ்சிச்சான். அந்த விளக்கு மட்டும் போடுங்களேன். அது எரிகிறத பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெளிச்சம் சுடர் எப்படி படுதான் நேராக எரியுது. அந்த வெளிச்சம் எப்படி எரியுது? நேராக பிரைட்டாக எரியுது. அல்லேலூயா. இப்படி ஆடி ஆடி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிழல் தெரியும். நீங்கள் பிரைட்டாக எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரூமுக்குள்ளே என்ன தெரியாது? நிழல் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆடி ஆடி எரியிற அந்த விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல. உங்களுக்கு இப்போ ஒரு லைட் எரியுது இல்லையா? இது நல்லா பிரைட்டாக எரியுது. ஆனால் இதே உங்களுக்கு விட்டு விட்டு இப்படி இப்படி மினுக்குன்னு எரிஞ்சிச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு கீழே என்ன தெரியாதுன்னா பொருள் என்ன பண்ணாது? தெரியாது. பதிலாக நமக்கு கண்ணே என்ன ஆகுன்னா அப்படியே கருவளையம் கட்டும். நமக்கே நம்முடைய கண்ணுடைய பார்வை என்ன ஆகும்? டிம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வெளிச்சம் வந்து பிரைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. நீங்கள் இதே அவிஞ்சு எரிஞ்சிச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் கண்ணை என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதில்ல? இல்லை இன்னும் புரியலன்னா நீங்கள் வெயிலில் நல்லா சுற்றிட்டு திடீர்னு உள்ளே வாங்கலை, உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது, இருட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் தான் மறுபடியும் என்ன வரும்? கொஞ்சம் உங்கள் கண்ணுக்கு பிரைட்டு வரும். அதனால தான் மோசைக்கிட்ட சொல்கிறாரு, ஆரோனை ஒழுங்காக விளக்கு நேராக எரியிற மாதிரி எரியவை. ஒரு நிமிஷம் கூட அந்த விளக்கு எப்படி எரியக்கூடாது? மங்கி எரியக்கூடாது. அது விளக்கு தண்டுக்கு நேரே எரியணும். எப்படி எரியணும்? விளக்கு தண்டுக்கு நேரே எரியணும். அப்போ தான் எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் எரியணும். ஆனால் என்ன எப்படி எரியுது அப்படின்னா மங்கி எரிகிற அனுபவம் நமக்கூட இருக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மூடப்பட்ட விளக்கு. சிலர் வந்து எரிவாங்க, ஆனால் எங்கே வச்சு மூடிடுவாங்க அப்படின்னா கட்டிலின் கீழ் வச்சு மூடிடுவாங்களாம். என்னத்த? விளக்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் உலக சிநேகத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? உலக சிநேகிதம். எனக்கு நல்லா நான் எரியுவேன், நான் நல்லா பிரைட்டாக தான் இருக்கிறேன். எனக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் இயேசுவின் ஜீவியம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது. ஆனால் அதோடு கொஞ்சம் என்ன இருக்கிறது? உலக சிநேகிதம். இது வந்து எவ்வளவு பிரைட்டாக எரியிற விளக்கையும் நீங்கள் மரக்காலுக்கு கீழே போய் மூடி வச்சிங்கன்னு வைங்களேன், மூடப்பட்ட விளக்கு எவ்வளோ பிரைட்டாக எரியிற விளக்காக இருந்தாலும் நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? அவிஞ்சிரும். இந்த உலக சிநேகம் என்ற ஒன்று உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எவ்வளவு பிரைட்டாக எரிஞ்சாலும் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. யாக்கோபு 4:4 வாசிங்களேன். அங்கே அதுக்கு யாக்கோபு விளக்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. உலக சிநேகம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க உலக சிநேகத்துக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு வெளிச்சமா இருந்தாலும் நம்ம அது ஒரு மூடப்பட்ட நிலையில போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த விளக்கு என்ன ஆகாதுன்னா பிரைட்னஸ்க்கு வரவே வராது. அதனால்தான் தேவ பிள்ளைகள் நீங்க உலகத்தாரோடு போய் என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் கொள்ளக்கூடாது. எப்படி இழுத்து சாலமோன் ஞானியவே அந்த
அம்மோனிய ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க, மோவாபிய ஸ்திரீகள், அம்மோனிய ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க, அஸ்தரோத்தை வழிபடுறதுக்கு இழுத்து கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இந்த சாலமோன் ஞானி தேவனுடைய ஆலயம் கட்டினார், அஸ்தரோத்துக்கும் பாகாலுக்கும் பலிபீடமும் கட்ட வச்சிட்டாங்க. அதனால ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் எங்கே போய் ஸ்நேகம் வைக்கக்கூடாதுன்னா உலகத்தாரோடு ஸ்நேகம் வைக்க கூடாது. இந்த சத்தியம் கவனிங்க, இந்த சத்தியம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தில் எங்கே ஒரு பக்கம் நம்ம தொடர்பில் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த புளித்தம்மா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியம் நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணிடுன்னா கெடுத்துரும். அல்லேலூயா. அதான் உலக சிநேகம். இல்லை கொஞ்சம் புளிச்சமா எல்லாம் பிசைந்த மா முழுவதையும் உப்பை பண்ணும். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மாவு தானே புளிச்ச மாவு ஊற்றி வைக்கிற மாவு புளிக்கிறதுக்கு, முழு மாவு என்ன பண்ணுது, அது புளிக்க பண்ணிடுது. புரியுதுங்களா? அப்படி தவறான சின்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஸ்நேகத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அதுவே நாளடைவில் என்ன ஆகிடும், வீணா போயிடும். ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வருது, சொல்கிறேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாலைவனத்தில் ஒரு பிரயாணி ஒட்டகத்தில் என்ன பண்ணான், பிரயாணம் பண்ணான். சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிரயாணி என்ன பண்ணான், ஒட்டகத்துலேருந்து இறங்கி அவனுக்குன்னு வச்சுருந்த ஒரு சின்ன அந்த டென்ட் இல்லையா, அந்த கூடார் அமைப்பை என்ன பண்ணால் போட்டு படுத்துட்டு ஒட்டகத்தை வெளியே கட்டிட்டான். இந்த இரவு நேரம் ஆனோடனே என்ன ஆயிடுச்சுன்னா குளிர். என்ன பண்ணுச்சு, குளிர். அப்போது அந்த ஒட்டகம் சொல்லிச்சான், நான் கொஞ்சம் என் மூஞ்சியை மட்டும் எங்கே வச்சுக்கிறேன், கூடாரத்துக்குள்ளே வச்சுக்கிறேன்னுச்சான். சரி மூஞ்சியை மட்டும் தானே வச்சுக்கிறேன்னு சொன்னிச்சு. சரி அப்படின்ட்டான். அப்புறம் அந்த மூஞ்சியை மட்டும் வச்சுருந்துச்சு அந்த ஒட்டகம். கொஞ்ச நேரத்தில் ஒரு காலை மட்டும் என்ன பண்ணிச்சான், உள்ளே நீட்டுச்சான். அப்புறம் சொல்லிச்சான், இது எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, நான் 2 காலை முன்னங்காலையும் மூஞ்சியை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன் அப்படின்னுச்சான். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஒட்டகத்தினுடைய பேச்சை நம்பி விட்டுட்டான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா, நல்ல குளிர்னால இந்த ஒட்டகம் கொஞ்சம் நகுந்து என்ன பண்ணிச்சான், உள்ளே படுத்துக்கிச்சான். இப்போ இவனுக்கு என்ன இல்லைன்னா படுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவன் ஒரு மூளைக்கு என்ன பண்ணிட்டான், அந்த கொட்டாயில் அந்த கூடாரத்தினுடைய மூளைக்கு வந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஒட்டகம் எந்திரிச்சு அப்படியே கூடாரத்தோட நின்றுக்குச்சான். இவன் நிலை என்ன நினச்சி பாருங்க, இவன் நிலை என்ன. இப்படி தான் உலக சிநேகம் எப்படி வரும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவர், கொஞ்சம்தான் உள்ள வந்து அது முழுசாக நம்மளை என்ன பண்ணிடும், காலி பண்ணிடும். இவனுக்கு கொஞ்சமாக அறிவு வேண்டாம். இந்த ஒட்டகத்தினுடைய தோல் எப்படி இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த ஒட்டகத்துக்கு போய் குளிருதா, இவனுக்கு தான் கூடாரம். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு தான் என்ன வேணும், கூடாரம் வேணும். ஒட்டகத்துக்கு போய் கூடாரம் வேணுமா? அப்போ என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யாரோடு ஸ்நேகமாக இருக்கணும்னா தேவ பிள்ளைகளோடு தேவனோடு என்னவா இருக்கணும், ஸ்நேகமாக இருக்கணும். உலகத்தாரோடு ஸ்நேகமாக இருந்தால் அந்த உலக ஸ்நேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணிடுன்னா தேவனை விட்டே தூர தள்ளிடும். அல்லேலூயா. அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால தான் யாக்கோபு 4:4 நம்ம வாசிக்கிறோம், உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலக ஸ்நேகத்தை எங்கே வர விடக்கூடாது, வாழ்க்கைக்குள்ள, ஜீவியத்துக்குள்ள, நம்முடைய வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி விட்டோம் அப்படின்னா என்ன நிலைமை அப்படின்னா, இப்படி தான் நிலைமை. மூடப்பட்ட விளக்கு நம்ம கட்டிலின் கீழே கொண்டு போய் வச்சு என்ன பண்ணக்கூடாது, விளக்க மூடக்கூடாது. அப்படி மூடிட்டேன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும், வீணாயிரும். லூக்கா 8:16 கட்டிலின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதை ஒரு முறை மட்டும் வாசிங்களேன்.
ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூட மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். போதும். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்ப எங்க வைக்க கூடாது? கட்டிலின் கீழும் பாத்திரத்தின் கீழும் என்ன பண்ணக்கூடாது? மூடி வைக்க கூடாது. அப்ப தேவனுடைய வெளிச்சம் நம்மேல் நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஸ்நேகத்தோடு இருக்கக்கூடாதுன்னா, உலக ஸ்நேகத்தோடு இருக்கக்கூடாது. அந்த ஸ்நேகம் வரும் பொழுதே நீங்க கட் பண்ணல அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ணிடும்? தேவனை விட்டு பிரிச்சிரும். அதுக்கு தான் அது உள்ள வர்றதே. உள்ள எதுக்கு வருது அப்படின்னா, நம்மளை யாரை விட்டு பிரிக்கணும்? தேவனை விட்டு பிரிக்கணும். அதுக்கு தான் அந்த உலக ஸ்நேகமே நமக்குள்ளே வருது. புரியுதுங்களா? அப்போ மங்கி எரிகிற திணியாக இருக்கக்கூடாது. கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் அதற்கு மாறா நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய விளக்கு நேராக என்ன பண்ணணும்? எரிய வேண்டும். அப்படிங்கிறத இந்த குத்து விளக்கு நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வீடுகளில் நல்ல வெளிச்சம் உங்களுக்குள்ளேயே தெரியும். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்களா என்பது உங்களுக்குள்ளேயே அது தெரியும். நீங்கள் வேறொரு நபரால் நடத்தப்படுகிறீர்களா என்பது அதுவும் உங்களுக்கு தெரியும். அது உங்களுடைய அந்த நடத்துதலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் விளக்கு என்ன பண்ணாது? மங்கியும் எரியாது, கட்டிலின் கீழே வச்சு நீங்கள் மூடியும் வைக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 4 காரியத்தை தொடர்ந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு சொல்லிட்டேன், மங்கி எரிகிற திரியை சொல்லிட்டேன், மூடப்பட்ட விளக்கை சொல்லிட்டேன், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு தான் யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டேன், விளக்கு நேராக எரிதல் என்னாகும் 8:1-4 வரலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போது விளக்கு நேராக எரியுதுன்னா எப்படி எரியணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் பிலிப்பியர் 3:14 நம்ம வாசிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், என்ன அந்த வசனம்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஆமென். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தோன்றி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. 2:14 படிங்க. அதே பிலிப்பியர் 2:14 அங்க தேறி இருக்கணும்னு சொல்றாரு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். போதும் போதும். இப்ப அந்த விளக்கு நேரா எரிவதற்கு இங்கே பவுல் என்ன சொல்றாரு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இப்போ உங்க விளக்கு நேரா எரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பிடிச்சிருக்கணும்? வசனத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணணும்? வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த வசனத்தின் அர்த்தம் தெரியாததுனாலேயே நம்ம என்னவா இருக்கிறோம்னா நல்ல பிரகாசமாக எரியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா வேதத்தை படிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ விளக்கு நேராக எரிவதற்கு அன்றைக்கு மோசே ஆரோனுக்கு சொல்கிறாரு, அது நேராக நீ எரிய வைக்கணும். இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை பிடித்து கொள்ளணும். சொல்லுங்கள், வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வதாக பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்குக்கு குத்து விளக்கை அணைத்து விடும்படி எங்குமே என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. குத்து விளக்கை அணைத்து விடும்படி சொல்லப்படலை. அப்படின்னா நம்முடைய விளக்கு எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த வசனத்தின் காரியங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எரிந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் என்னவா இருப்போம்? பிரயோஜனமாக இருப்போம். அதனால தான் விளக்கை அணைப்பதை குறித்து வேதத்தில் என்ன பண்ணப்படலை, சொல்லப்படலை. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:19 நாம்
வாசிக்கிறோம், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை என்ன பண்ணக்கூடாது? அவிச்சு போடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவித்து போடாதிருங்கள். ஆவியை நீங்கள் அவித்து போடக்கூடாது. எப்பொழுதும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு பேதுரு சில காரியங்களை அப்படியே லைனாக சொல்கிறாரு. அது எப்படி அது அவியாமல் எரிந்து கொண்டே அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வரலும் வாசிச்சோன்னா அது ஒரு தொடர் சங்கிலியான ஒரு காரியம். அது என்ன நம்ம படிக்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா அவிந்து போக மாட்டீங்க. அப்ப எது நமக்குள்ள தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. அல்லேலூயா. இதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எங்கேயாவது அது நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய விளக்கு என்ன பண்ணி போயிரும்னா அணைஞ்சிரும். என்ன ஆயிரும்? அணைஞ்சிரும். இது தொடர்ந்து இருக்கணும். சிலர் விசுவாசத்தை எப்பொழுதும் காண்பிக்க மாட்டாங்க. விசுவாசமா இருப்பதில் எப்பொழுதும் காண்பிக்க மாட்டாங்க. அப்புறம் தைரியமாக இருக்க மாட்டாங்க. சிலர் பாருங்க எவ்வளோ வீர பேச்சு பேசுவாங்க, ஆனால் செய்ய வேண்டிய செயலை தைரியமாக செய்ய மாட்டாங்க. நல்லா தைரியமாக செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் பொறுமை என்ன பண்ணாது? இருக்காது. பொறுமை என்ன பண்ணாது? இருக்காது. பொறுமை இருக்கும், அப்புறம் என்ன இருக்காது? இச்சையடக்கம் இருக்காது. பொறுமை இருக்கு, என்ன இருக்காது? இச்சையடக்கம் இருக்காது. இச்சையடக்கமெல்லாம் இருக்கும், அப்புறம் என்ன இருக்காது? சகோதர தேவ பக்தி, அப்புறம் சகோதர சிநேகம், அப்புறம் அன்பு. இது எல்லாமே சேர்ந்து இணைந்தது தான் நமக்குள் தேவன் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செக் பண்ணணும், எங்க தேவ பக்தி இருக்கா? தேவ பக்தி இருக்கா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பக்தியாக நடத்தணும். நீங்கள் மட்டும் நடக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணணும்? நடத்தணும், கட்டாயப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி பக்தியாக நடத்தும் பொழுது நம்மளை பிள்ளைகளோ இல்லை நம்முடைய கணவன்மாரோ இல்லை மனைவிமாரோ ரொம்ப நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க? வாழ்த்தெல்லாம் மாட்டாங்க. அது நம்மளை திட்ட தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. திட்டுடா, நான் என்ன பண்ணுவேன்? உனைய கரெக்ட் பண்ணாமல் விட்டவே மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும்? என்ன பண்ணித்தான் ஆகணும்? சொல்லுங்க சத்தமா. கரெக்ட் பண்ணித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ளேயும் அந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் என்ன எரியணும்? இந்த விளக்கு என்ன பண்ணணும்? எரியணும் இல்லையா? ஹல்லேலூயா. இல்லை அவிஞ்சு போயிடணுமா? எரியணும். சகோதர சிநேகம் இல்லை, தேவ சகோதரர்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த சிநேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும். அன்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அன்பை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த தொடர்ந்து இந்த விளக்கு என்ன பண்ணும்? அவையாமல் எரியும். அல்லேலூயா. அடுத்து இந்த குத்து விளக்குக்கு உயரம் சொல்லப்படலை. இந்த குத்து விளக்குக்கு என்ன சொல்லப்படலை? உயரம். ஏன் சொல்லப்படலை அப்படின்னு சொன்னால், ஏன் சொல்லப்படலை அப்படின்னா, நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது வேதத்தில் எங்கும் சொல்லப்படலை. வேதத்தில் எங்கும் என்ன பண்ணலை? சொல்லப்படலை. அதுக்கு மாறா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் எல்லை. என்னன்னா, நீ நீதி செய்கிறியா, இன்னும் என்ன பண்ணு, நீதி செய். நீ பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் என்ன பண்ணு, பரிசுத்தத்துல வளரு. அதுக்கு என்ன கிடையாது, லிமிட் கிடையாது, எல்லை கிடையாது. அதுக்கு ஒரு அளவு என்ன பண்ணுது ஆண்டவர் கொடுக்கல. நீ என்னிடத்துல வந்து சேருகிற வரையிலும் நீ என்ன பாயிரு, பரிசுத்தமாயிரு, நீதி செய் என்பதுதான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார். அதனால குத்து விளக்குக்கு என்ன கிடையாதுன்னா உயரம் கிடையாது. நம்ம ஒரு சிலர் சொல்கிறோம்ல, இது போதுங்க, இது போதும், இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறானே போதும், இந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறானே என்னது போதும். நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா போதுன்னே சொல்லக்கூடாது. நானும் எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் விரட்டுவேன். அவன் படிச்சிருப்பான், அதெல்லாம் என்னது போதாது, பத்தாது, அது அவனுக்கு பத்தாது. அவனுக்கு பத்தாதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பத்தாது உனக்கு, இதெல்லாம் உனக்கு போதாது, இந்த அறிவு பத்தாது, இந்த அறிவு போதாது, இதில் இன்னும் நீ வளரணும், இதில் இன்னும் நீ என்ன பண்ணணும், பெருகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பத்தாது, தேவனே அதில் திருப்தி அடைகிறது இல்லை. வசனம் சொல்லுது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கோ. அல்லேலூயா. இங்கே நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, நான் ரொம்ப நீதிமான் சொல்ல முடியுமா? இருதயத்து மேலே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் ரொம்ப நீதிமான், எனக்கு போதும், இந்த நீதியில் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு நம்ம நல்லா தசமாக கொடுக்குறோம், நல்லா காணிக்கு போடுறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நல்லா ஜபத்துக்கு வர்றோம் இல்லை, குடும்பத்தில் ஜபம் பண்ணுறோம், குடும்ப ஜபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், அப்புறம் என்னென்னமோ பண்ணுறோம். இங்கே நம்ம சொல்லுவோமா, நான் ரொம்ப சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்னை அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி நமக்கே என்ன இல்லை, திருப்தி இல்லை, நமக்கு தெரியுது. அது என் பரிசுத்தம் போதுங்க, நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் சொல்ல முடியுதா? நான் ரொம்ப பரிசுத்தம், என் சிந்தனை மாதிரி பரிசுத்தமான சிந்தனை யாருக்கும் இருக்காது. இல்லை, நல்ல வேளை நம்ம ஆண்டவர் நம்ம மேலே ரெட் லைட்டையும் க்ரீன் லைட்டையும் என்ன பண்ணல, வச்சு விட்டு அனுப்பலை. புரியுதுங்களா? தப்பு செஞ்சால் ரெட் லைட்டும், சரியாக செஞ்சால் க்ரீன் லைட்டு எரிஞ்சிச்சின்னு வைங்க, நம்ம தலையில் எப்பொழுதும் என்ன லைட்டு தான் எரியும், ரெட் லைட் தான் எரியும். உண்மை தானே? உண்மைதான். நம்ம சிந்தனையோடைய நரம்புக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்து, ஆண்டவர் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து, மேலே ஒரு ரெட் லைட்டும் ஒரு க்ரீன் லைட்டும் போட்டு விட்டு நம்மளை வெளியே விட்டா, நம்மளை பார்த்தோன்னே எல்லாம் சிக்னலில் நிற்கிற மாதிரி நின்றுருவாங்க. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஏன் சிந்தனையெல்லாம் அவ்வளவு மோசமாக இருக்கு, செயல் அதை விட மோசமாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை யாராவது பார்த்து பேசுவாங்களா? நீதிமான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்போ உயரம் இல்லை. எதுக்கு? பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் என்ன இல்லை, உயரம் இல்லை. மரண வரையிலும் நாம் நீதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் மரண வரையிலும் நம்முடைய பரிசுத்தத்தை இன்னும் நாம் பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் குத்து விளக்குக்கு என்ன கொடுக்கப்படலைன்னா உயரம் கொடுக்கப்படவில்லை. அடுத்து பாருங்க, கடைசி ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த லைட்டு, இந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் இல்லாமல் போனால், அணைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதான் கடைசி பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. விளக்கு அணைந்தால் என்ன சம்பவிக்கும்? அந்த நீங்கள் பரிசுத்த ஸ்தலம் பார்த்தீங்கல்ல, அதில் தூபபீடமும் வடபுறத்தில் மேஜையும், மேஜையின் மேல் சமூக தப்பமும் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது ஆசாரியனுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. விளக்கு அணிஞ்சிட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே எப்படி தான் திரிவீங்க? தடவிக்கிட்டு தான் திரிவீங்க. கரண்ட் ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்?
அன்னவரிலும் அந்த அந்த பொருளை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். ஆனால் கரண்ட் ஆஃப் ஆனோடனே அதை என்ன பண்ணுவோம்? தடவி தான் எடுப்போம். பார்த்துருக்குறீங்களா? அப்போ விளக்கு அவிஞ்சிட்டா என்ன ஆயிடுவோம்? தடவுறவங்களா மாறிடுவோம். கண்ணு இருந்தும் குருடனாயிருவோம். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய விளக்கு, தேவன் உங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, தேவன் உங்களுக்கு தந்ததான அப்படி எரிந்து கொண்டு இருக்கிற தன்மையிலிருந்து நீங்கள் குறைந்து அவிந்து போவீர்களானால் உங்களால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழலை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இங்கே மலைப்பாளையத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. அவங்க பையனும் அவங்க பொண்ணும் வந்து திருநெல்வேலியில் தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கே மலைப்பாளையத்தில் இருக்கும்போது அவங்க பையனுக்கு தினமும் ஃபோன் பண்ணுவாங்களாம். ஃபோன் பண்ணிட்டு நீ இப்படி தான் இன்றைக்கி செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் சொல்லுவானாம்மா, ஏம்மா அவ்வளோ தூரத்தில் இருந்து உனக்கு எப்படிம்மா தெரியும் நான் செய்கிறது? கரெக்டாக சொல்கிற அப்படின்னு என்ன பண்ணுவானா, அவன் தப்பை என்ன பண்ணுவானா, ஒத்துக்குவானா. அப்போ அவங்க சொல்லுவானா, ஏய் நான் தூரம் இருந்தாலும் என் ஆவி யாரோட தான் இருக்குது? உன்னோட தான் இருக்குது. என் ஆண்டவர் என்னோட இருக்கிறாருடா. எனக்கு எல்லாம் நீ என்ன பண்ணுறங்கிறத என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் பயந்துக்குவானாம். இவங்க அம்மா ஃபோன் பண்ணாலே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அந்த பையன் என்ன பண்ணுவானா, பயந்துக்குவானா. ஐயோ இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு. அப்போ பாருங்கள், இவங்க தூரம் இருக்கிறாங்க. ஆனால் தன் பையனை குறித்து தன் பிள்ளையை குறித்து அவங்களால் ஆவியில் பகுத்தறிய முடிகிறது என்றால் அவங்க யாரோடு இருக்கிறாங்க? தேவனோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம் தேவனோடு இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய அசைவு நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய அசைவு, உங்கள் பிள்ளைகளுடைய மென்டாலிட்டி, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்கள் புருஷனுடைய காரியங்கள், உங்கள் மனைவியுடைய காரியங்கள், உங்கள் வேலை காரியங்கள், உங்களுடைய வேலைக்காரர்களுடைய எண்ணங்களின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவன் துல்லியமாக என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணி போனாலே அவர் ஸ்கேன் பண்ணிடுவார். ஜீசஸ். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அதனால் யாரும் அவர்கிட்ட போய் அதை இதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இப்படி கிராஸ் ஆனாலே ஜீசஸ் என்ன பண்ணிடுவார்? நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லாரையும் குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் ஒருவரும் அவருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிற காரியமும் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையும் சம்மந்தமே இருக்காது. உங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சிலர் வந்து என்கிட்ட பேசுவாங்க. அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற காரியம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க உண்மையை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் வந்து அதை வந்து தப்புன்னு என்ன பண்ண மாட்டேன், அவங்கள்ட்ட உடனே சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போய் நானாக சிரிச்சுக்குவேன். என்ன அப்படின்னா, இவங்க காரியம் ஒன்று கூட நமக்கு தெரியாதுன்னு இத்தனை புழுகு மூட்டையை நம்மள்ட்ட அவுத்து விட்டுட்டு போகிறாங்க பார்த்தியா. இப்போ நம்ம எவ்வளோ முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களே, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? அக்கு வேற அணி வேற என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது? புரியுது, ஸ்கேன் ஆகுது நமக்கும். ஏன்னா நம்ம யாரோடு இருக்கிறோம்? தேவனோடு இருக்கிறோம். தேவன் என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நம்மள்கிட்ட பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம மூட்டையெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஒரு கண்ணீர் வேற வடிச்சிட்டு போவாங்க. எனக்கு அதை விட சிரிப்பு வரும். ஆனால் எல்லாத்தையுமே அடக்கிக்குவேன். என்ன அப்படின்னா, அவங்க குறைய நான் தப்போ ரைட்டோ என்ன பண்ணி தான் ஆகணும்? கேட்டு தான் ஆகணும். அதனால் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் கேட்டுக்குவேன். கேட்டுட்டு ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அவங்க பேசுனாங்க, ஆனால் அவங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே என்ன பண்ணல, அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் எனக்கு விளங்கலைன்னு நினச்சி அவங்க எனக்கு விளங்காததை சொல்லிட்டு போகிறாங்க. தயவுசெய்து அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால் யார் என்ன என்கிட்ட பேசினாலும் எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சா அது என்னது? தப்பு. அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் இனிமேல் என்கிட்ட பேசுறதுக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அல்லேலூயா. ஏன்னா பாவம் இந்த அம்மா மூலையில் ஒரு ரூமுக்குள்ளே கிடக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த அந்த ரூமுக்குள்ளே அந்த கிச்சனில் அந்த டேபிள் பக்கத்தில் தான் என்ன பண்ணியிருக்குது, உக்காண்டிருக்குது. இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் தூரம் இருக்கலாம், ஆனால் என் ஆவி உங்களோட தான் இருக்கும். உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களை எல்லா காரியங்களையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை சொல்லுவார். அப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்கு தேவை. இந்த வெளிச்சம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் உங்களை ஏமாற்றுவாங்க, உங்கள் மனைவி உங்களை என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. சிலர்லாம் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதே சமாதானத்துக்காக சரி சரி நீ என்ன பண்ணுறது தெரியும், வேறு வழி இல்லையே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணும், தெரியும் வேறு வழி இல்லை, இது பொழுதுனைக்கும் பேசுனா என்ன வரும், சமாதானம் கெட்டுடும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு இல்லாமல் போனால் உங்கள் வீடு என்ன ஆகிடும், பாழா போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கு என்ன பண்ணக்கூடாது, அவியக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவன் காரியம், உங்கள் மனைவி காரியம், உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்கள் உறவு காரியம், உங்கள் தொழில் காரியம், உங்கள் வேலைக்காரர் காரியம், உங்கள் எஜமானின் காரியம், உங்களுடைய உறவுக்காரர்களின் காரியம், உங்கள் வீடுகளுக்கு வந்து போகிறவர்களின் காரியம் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயாவது யாரையாவது மிஸ் ஆன ஒரு ஆளை உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் என்ன பண்ணும், நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பசங்களோட யார் இருக்கிறா, கூட்டணியில் யார் இருக்கா, உங்கள் பசங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவனை கண்டிக்கலாமா, அவனை திருத்தணுமா, என்ன பண்ணணும், எல்லாம் நீங்கள் தேவன்ட்டு என்ன பண்ணணும், கேட்கணும். நிறைய நிறைய இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பேரண்ட்ஸால தான் பிள்ளைகள் என்ன போயிடுறாங்கன்னா அவாந்தரிகளாய் போய்விடுகிறார்கள். ஒன்று உங்களால் போகிற இடத்துலலாம் உங்களால் காவல் பண்ண முடியாது, ஆனால் உங்கள் காவல் காக்கிற தெய்வத்துக்கிடத்தில் நீங்கள் போய் சொல்ல முடியும். அல்லேலூயா. உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் அவர் காப்பார், உன் ஆத்துமாவை அவர் காப்பார், எல்லா பொல்லாப்புக்கு அவர் நம்மளை விலக்கி காப்பார். அப்ப காக்கும் கர்த்தரிடத்துல உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை தவறி போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது, என் கணவன் வழி விலகி போகக்கூடாது, என் மனைவி வழி விலகி போகக்கூடாது அப்படின்னு தேவ சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்க வீடுகளிலே ஒரு சமூகத்தை அமைச்சு நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருந்தார், நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பிள்ளைகள் யாருன்னா பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஒரு ஆவிக்குரிய நமக்கு கண்கள் இல்லாததுனால தான் நம்ம வீட்டிலேயே என்ன நடக்குதுன்னா தீமை நேரிடுகிறது, தவறு நடக்குது. இந்த விளக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் அவிஞ்சு போயிட்டா ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. மேஜை எங்கே இருக்குன்னு தெரியாது, சமூகத்தப்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது, குத்து விளக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, விளக்குக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுறதுன்னு தெரியாது, திரியை எப்படி தீண்டி வைக்கணும்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் தூபபீடத்தில் போய் தூபத்தை என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் விளக்கு எப்பொழுது என்ன பண்ண வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கு அணைஞ்சா இதான் நடக்கும். அடுத்து பாருங்க, ஆசாரியன் தன் கடமையை செய்ய முடியாது. உங்க வீட்டில் உங்க விளக்கு அமைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் போயிருச்சு அப்படின்னா நீங்க உங்க கடமையை தாயா தகப்பனா பிள்ளையா இருந்து நீங்க செய்ய வேண்டிய கடமையை உங்களால செய்ய முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்க கடமையை நீங்கள் செய்யாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னா நீங்கள் ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் எங்கே போக முடியும், பரலோகம் போக முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சும்மால நீங்கள் எங்கே போயிட முடியாது, பரலோகம் போக முடியாது. வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்தி ஆகணும். வாழ வைக்க வேண்டியவங்களை வாழ வச்சே ஆகணும். புத்தி சொல்ல வேண்டியவங்களுக்கு புத்தி சொல்லியே ஆகணும்.
புரியுதா? கடிந்து கொள்ள வேண்டியவங்களை கடிந்து கொண்டே ஆகணும், திருத்த வேண்டியவங்களை திருத்தியே ஆகணும். உங்க வீட்டுக்குள்ள, நீங்க வெளியெல்லாம் போய் நீங்க சட்டம் போடுறதுக்கு நீங்கள் நான் என்ன ராஜாவா? உங்க வீட்டுக்குள்ள சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டு காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்தணும். ஆசாரியன் தன் கடமையை செய்ய முடியாது. விளக்கு அவிஞ்சு போனா பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு அதான். நீங்க பிள்ளைகள் இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்தானத்துல இல்லைன்னா, உங்கள் பெற்றோரே உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற வர முடியாது. நீங்க வேலியை தாண்டி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. உங்கள் இருதய கதவு என்கிற அந்த வேலியை தாண்டி, உங்க மனசாட்சியை தாண்டி என்ன பண்ணக்கூடாது? பாவ வழிக்கு போக கூடாது. போவ அப்படின்னா உங்க அம்மாவும் காப்பாற்ற வர முடியாது, உங்க அப்பாவும் உன்னை காப்பாற்ற வர முடியாது. சத்தியத்தை கேட்க நீ இங்கே தானே உட்காந்துருக்க. உனக்கே சத்தியம் வந்துட்டு இருக்குது இல்லை? நீயே உனக்கு காவலாளி. உன் இருதயமே அதுக்கு என்னது? கேட். இந்த கேட்டை தாண்டி என்ன பண்ணாத? மனசாட்சியை தாண்டி என்ன பண்ணாத? பாவ வழிக்கு நீ போகாத. வீட்டில் விளக்கு அவிஞ்சிருச்சுன்னா நடக்க வேண்டிய வழி என்ன ஆயிரும்? தாறுமாறாய் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டாருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு என்ன பண்ணுங்க? கொடுத்துடுங்க. திருத்த வேண்டியது உங்க பிள்ளைங்க உங்க கை மீறி போயிட்டாங்க அப்படின்னா, கை மீறாத கர்த்தரிடத்துல போய் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. வலுவாமல் காக்கிற கர்த்தரிடத்துல போய் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அவர் வலுவாத காக்கிற கர்த்தர். காப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. ஆசாரியன் தன் கடமையை செய்ய முடியாது. அடுத்து பாருங்க, அவன் தைரியமாய் நடக்க முடியாது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி நடக்க முடியாது? தைரியமா நடக்க முடியாது. அவனால என்ன பண்ண முடியாதான்? தைரியமா நடக்க முடியாது. கவனிங்க, அதுக்கு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிச்சு தியானிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் நம்ம வாசிச்சோன்னா, ஏலி பாருங்க, ஏலியோடைய வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஏலி 3ஆம் அதிகாரத்துக்கு ஏலி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். வாசிக்கலாமா? ரெண்டாவது வசனத்தை ஒரு முறை வாசிங்க. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். போதும். அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். இப்போ ஏலியுடைய சம்பவத்தை தான் சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு பாருங்க. நீங்கள் மீண்டும் அதே அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 12 வாசிக்கலாமா? நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம். போதும். கவனிங்க, ஏலி தான் அந்த நாட்களில் சீலோம்ல யாருன்னா ஆசாரியன். கவனிங்க, நீங்க தான் உங்க வீட்டுக்கு யாரு? ஆசாரியன். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் யாரு? ஆசாரியன். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளைய கொஞ்சம் சரி பண்ணு, உன் பிள்ளைய கொஞ்சம் கரெக்ட் பண்ணு, உன் பிள்ளையிடத்துல இந்த காரியத்தை என்ன பண்ணு? பேசு பேசு. தயவு செய்து உன் பிள்ளைகள்கிட்ட இதை தயவு செய்து என்ன பண்ணு? பேசு. ஹல்லேலூயா. எனக்காவது நீங்கள் இங்கே கேட்குற பிரசங்கத்தை உங்கள் வீடுகளில் போய் உங்கள் பிள்ளைகளோட உங்கள் கணவனோட பேசியிருக்கிறீங்களா? அப்படி யாராவது பேசியிருக்கீங்களா? இங்கே கேட்ட சத்தியத்தை நான் என் பிள்ளைகளோட ஷேர் பண்ணேன், என் புருஷனோட ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க, என் மனைவியோட ஷேர் பண்ணேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒருத்தர் மேலே உண்மையாக சொல்கிறேன். இருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. எப்பயோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அப்பப்போ பேசுவீங்க. உண்மையாலுமே நம்ம கேட்ட சத்தியத்தை நம்ம மனசு தொட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால்
அதை யாராவது ஒருவரோட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஷேர் பண்ணிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நம்ம குடும்ப நபரோட என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தவறாமல் எதை பண்ணுறோன்னா, இங்கே நடக்கிற குறைய போய் இந்த பாசம் எனக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது, இன்றைக்கி கையை இப்படி உயர்த்தி இருக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு, அதை அப்படி செஞ்சிடக்கூடாது, இதை அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிற குற்றச்சாட்டை வேணால் சாப்பிட்றதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், பேசி முடிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பண்ணின இந்த பிரசங்கம் எவ்வளவு நம்ம வீட்டுக்கு தொடுதலாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இந்த காரியத்தை ஏன் தேவன் எனக்கு பேசினாரு, ஏன் இப்படி பேசணும், நமக்காகத்தானே அப்படின்னு நம்ம மறுபடியும் ஒரு முறை ரிவைன் பண்ணி வீட்டில் போய் என்ன பண்ணணும்னா பேசணும். அல்லேலூயா. இப்போ ஏழையின் இடத்துல தேவன் சொல்கிறாரு, உன் பசங்களை கொஞ்சம் என்ன பண்ணு, சரி பண்ணு, உன் பசங்களை என்ன பண்ணு, சரி பண்ணு. அதான் அந்த வசனம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும். அப்போ ஏலி குடும்பத்தில் ஏலிகிட்டையே தேவன் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஓப்பினி பிணக்காசை குறித்து என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. உன் பசங்க 2 பேரும் சரியில்லைங்கிறத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்போ சொன்னால் அந்த பையன், அந்த ஏலி அவங்க அப்பா தன் பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும், பேசணும். தேவன் உன்னை இப்படி எச்சரிச்சிருக்கிறாரு, தேவன் உனக்கு இப்படி சொல்லி இருக்காரு, இதை விட்டு மனம் திரும்பு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா சொல்ல வேண்டிய நபரிடத்துல என்ன பண்ணணும், சொல்லணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லலை. யார் சொல்லலை, ஏலி சொல்லலை. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்கள் அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கவனிங்க. இப்போ பிள்ளைங்க தப்பு செய்யும் போது, வீட்டில் ஒரு நபர் தப்பு செய்யும் பொழுது யாரோ ஒருவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க, எச்சரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அது உங்கள் வீட்டில் அது யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வேதம் கொஞ்சம் கற்றிருந்தாங்கன்னா அவங்க தான் யார், உங்களுக்கு பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஆசாரியன். புரியுது உங்களுக்கு? அப்போது அவங்க அப்பா தன் 2 பசங்களுக்கும் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் தேவனுடைய செய்தியை அவங்க அப்பா ஏலி என்ன பண்ணலை, தன் மகன் ஓப்பினிக்கும் பிணக்காசுக்கும் சொல்லலை. இப்போ சொல்லாததுனால நியாய தீர்ப்பு வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு, வாசப்படியில் வந்துருச்சு. எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு வந்து உலகத்துக்குலாம் நடக்காதுங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கல்ல, என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஆண்டவர் இப்படி நேசிச்சு ஏன் உங்கள் வீட்டுக்கு நடக்குது, இப்படி நடக்குதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒரு விதத்தில் அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து தாம் பிள்ளைய ஒரு அடி போட்டுட்டு தான் ஊராம் பிள்ளைய அடிக்கிறதுக்கு போவார். இதுதான் தேவனுடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை, புரியுதா? தேவன் வந்து தம் பிள்ளைய தண்டிச்சுட்டு தான் அடுத்த பிள்ளைய தண்டிக்கவே போவார். அதனால் தம் பிள்ளைகளுக்கு தான் ஒரு நியாய தீர்ப்பை நடத்தி காமிப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கும் காலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல நியாய தீர்ப்பு எங்கே தூங்குவார், தான் வீட்டில், தான் சபையில் தான் தூங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு பிள்ளைகளுடைய தப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணுனா இது என்ன பண்ணும், சம்பவிக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறாருங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், உணர்த்தணும், உணர்த்தி காண்பிக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். இந்த ஏலி என்ன பண்ணலைன்னா சொல்லலை. சரி, சொல்லலை அப்படிங்கிறதுக்காக ஏலிகிட்ட சொல்லி கேட்கலைங்கிறதுக்காக நியாய தீர்ப்பு நிறுத்தினார் ஆண்டவர்? இல்லை. அப்புறம் தான் சாமுவேல்கிட்ட கூப்பிட்டு இப்படி சொல்கிறார். இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்கல அப்படின்னா வேற யாராவது உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இதே செய்தியை சொல்லுவாங்க. அல்லேலூயா. கவனிச்சுங்க, எங்கே போனாலும் செய்தி ஒன்று தான், செய்தியாளர் தான் என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. செய்தி ஒன்று தான், தேவனிடத்திலிருந்து வருகிற எச்சரிப்பின் செய்தி ஒன்று தான். அது தேவன் சொல்லுகிறது, அது ஒன்றை தான் மறுபடியும் சொல்லுவார். அது யாரை வச்சு வேணாலும் சொல்லுவார். இப்போ ஏலி என்ன பிரச்சனை, அப்பா அவர் சொல்லலை, ஆனால் ஓப்பனிக்கும் பணக்காசுக்கு என்ன வந்துருச்சு, நியாய தீர்ப்பு வந்து விட்டது. கவனிங்க, ஏன் ஏலிக்கு தன் பிள்ளைகளை குறித்த காரியத்தை உணர்த்தியும் சொல்லியும் ஏன் சொல்லாமல் போனான் தான் பிள்ளைகளிடத்தில்? இப்போ அங்கே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்.
ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பை குறித்த பயம், தேவனை குறித்த பயம், தேவனை குறித்த அச்சம், தேவனை குறித்த பயபக்தி ஏலியினிடத்திலே இல்லாமல் போகும்படி அவன் கண்கள் என்ன ஆயிடுச்சு? தெய்வ பயம் இல்லாமல் குருடாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. உங்கள் கண்ணு நீங்கள் குருடாயிட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம் இல்லைன்னா, உங்கள் பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? நியாய தீர்ப்பில் சிக்கிடுவாங்க. அதனால் வேதத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து, வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? போதித்து கொண்டே இருங்க. அப்போ தான் அவங்க உணர்வடைவாங்க, அப்போ தான் அவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு என்னது? தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதனால தான் பைபிளை படிங்கோ, வேதத்தை படிங்கோன்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கும்படி நான் போன முறை ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு யூத் மீட்டிங்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னு வீட்டில் போய் கேட்டீங்கன்னு கேட்டேன். கேட்டிங்களா யாராவது மறுபடியும்? எந்த பேரண்ட்ஸாவது இன்றைக்கி யூத் மீட்டிங் போன வாரம் மிஸ் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் யூத் மீட்டிங்னு சொல்லியாச்சு. எந்த பேரண்ட்ஸாவது வீட்டில் போய் இந்த வாரம் யூத் மீட்டிங் கொலைசீர் படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க, படிச்சிட்டியாடா படிச்சிட்டியாடி அப்படின்னு கேட்டிங்களா? 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 தாய்மாரே கேட்டிங்களா? நீங்களே கையை நல்லா வேகமாக இப்படி தூக்குங்க, இப்படி தூக்குங்க சொல்கிறேன், இப்படி தூக்குங்க, இப்படி தூக்குங்க, இப்படி தூக்குங்க, நல்லா நல்லா தூக்குங்க. ஓங்கி ஒரு கொட்டு வைங்க, தமார்னு மண்டை உடையணுப்பா. இல்லை தாய்மாரே இல்லாத மாதிரி எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க. தூக்குங்க தூக்குங்க, போடுங்க மண்டையில் டமார்னு போடுங்க, நல்லா போடணும், மண்டை உடையணும். இப்போ இந்த பக்கம் தகப்பன்மார் கையை தூக்குங்க, தூக்குங்க, நல்லா தூக்குங்க, இப்படி தூக்குங்க, இப்படி கொண்டு வரணும், நான் கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும், கொண்டு வரணும், இப்படி கொண்டு வந்து இப்படி போடணும். போடுங்க, சொட்டை மண்டை எல்லா மண்டையும் உடையணும். இப்போ புதுதான் உங்களுக்கு கேட்கணும். கொஞ்சம் படி வேதத்தை, கொஞ்சம் படி வேதத்தை, கொஞ்சம் படி 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 படின்னு என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்னால் மட்டும் என்ன படிக்கிறாங்களா? அப்படி தானே சொல்கிறீங்க. நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சொல்லி அவங்க படிக்காமல் எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்கும் போது, இன்றைக்கி எங்கள் அம்மா வேதத்தை திறந்து படின்னு சொன்னால் படிச்சிருந்தா எனக்கு இப்படி வந்திருக்காதுல்ல அப்படின்னு என்னைக்காவது எங்கேயாவது போது மோதிக்கிட்டு அப்புறம் வந்து தானாக வந்து வேதத்தை திறந்து படிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏலிக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை ஏலி ஆசாரியன் இழந்துட்டார். அதனால தன் பிள்ளைகளுக்கு என்ன நேரிட போகுதுங்கிறத ஏலிக்கு தெரியாமலே போய்விட்டது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையா சாமுவேலை வச்சு என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை சொல்லுகிறார். இப்போ கைமீறி போயிருச்சு ஏலியுடைய வாழ்க்கையில். பிணக்காஸ் பிணக்காசுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? கைமீறி போய்விட்டது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கைமீறி போன எத்தனையோ பிள்ளைகளுடைய பெற்றோர் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் மனம் கசந்து வந்து தேவ சமூகத்தில் அழுததை நான் இன்ன வரலும் பார்க்கல. எத்தனை ஏழையை போல பெற்றோர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. கண்ணு இருடாகி, இருதயம் இருளாகி, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்க போகிறதுங்கிறது கூட தெரியாமல் அப்படியே எப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னா, ஏழையை போல இருட்டுக்கண்ணா குருட்டுக்கண்ணா இங்கே உட்காந்துருக்கிறீங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியத்தை தேவன் உங்களுக்கு உணர்த்தி காண்பித்தோம். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் ஓபினி பிணக்காஸ் வாழ்க்கையில் நடந்தது தான் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நடக்குங்கிறத நான் சபைக்கு எச்சரித்து சொல்கிறேன். பிள்ளைகள் அவாந்தரிய போகிறாங்கன்னா அழுங்க, தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? கதறுங்க. உங்களுடைய கண்ணீரை தாரைய தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஊற்றுங்க. உங்க இருதயம் என்ன பண்ணணும்? உடைஞ்சு தண்ணீர் மாதிரி ஓடணும், ஓடணும். எத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, பிள்ளைங்க எங்க இல்லை? தேவ சமூகத்துக்குள்ள இல்லை. உங்க இருதயம் வேதனைப்பட வேண்டாமா? கொதிக்க வேண்டாமா? தேவன் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமுக்கு எதிரியை புறப்பட்டுட்டான். ஆண்டவர் அழுகிறாரு.
எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன்னை நினைக்கும் போது என் குடல் என்ன பண்ணுது, கொதிக்கிறது, என் மனசு எரியுது. உன்னை எப்படி எதிரி கையில் ஒப்பு கொடுப்பேன், ஒப்பு கொடுக்கவும் முடியல, ஒப்பு கொடுக்காம இருக்கவும் முடியல அப்படி தேவனே அழுற. நமக்கு அழுகவே வரமாட்டேங்குது. நம்ம இருதயம் ஒரு மனித பிள்ளைகளுடைய தப்பை பார்க்கும்போது கொதிக்கணும், உங்களுக்கு இருதயம் கொதிக்கணும், வயிறு எரியணும், அழணும். அந்த தேவ சமூகத்தில் எங்க இருக்குது உங்களுக்கு அந்த கண்ணீரை? நான் எங்க யாருடைய கண்கள் இருந்து நான் பார்த்துருக்கிறேன்? அப்படி ஒருத்தருடைய கண்ணை நான் பார்த்துருந்தேன்னா இப்போ நான் சொல்லிடுவேன் இவங்க இப்படி அழுதாங்கன்னு. அப்படி நான் பார்க்க முடியல, வருத்தமா இருக்கு எனக்கு. நீங்க பேரண்ட்ஸா இருக்கிறதுக்காக வெட்கப்படுங்க. அழுது இருக்கிறீங்களா, பெருமூச்சு விடுங்க. வேதம் சொல்லுது, உங்களுடைய இடுப்பு நொறுங்கும்படி நீங்க என்ன பண்ணு, பெருமூச்சு விட்டு அழு. எப்படி நொறுங்கணும், எது நொறுங்கணும் சொல்ல, இடுப்பு மேல கை வச்சு சொல்லுங்க. இடுப்பு என்ன பண்ணணும், நொறுங்கும்படி உங்க அழுகை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. இதான் ரட்சிப்பு. இப்படி நீங்க அழுகு, அதுதான் எழுப்புதல். அதுதான் என்னது, எழுப்புதல். உங்க குடும்பத்துக்காக நீங்க அழுகலைன்னா யார் அழுக போறா? யார் அழுக போறா? பக்கத்து வீட்டுக்காரனா? யார் அழுக போறா? நம்ம தான் அழுகணும். நம்ம அழுகணும். நம்ம கண்ணீர் எங்க போய் எட்டணும், தேவ சமூகத்தை போய் எட்டணும். உங்க பிள்ளைலாம் சும்மாலாம் மாற மாட்டான். அவனை பற்றி பிடித்து வருகிற ஜென்ம சுபாவம் அவ்வளவு சீக்கிரம் ரத்தத்திலிருந்து வெளியே போகாது. ரத்தத்துக்குள்ளே இருக்குது ஜென்ம சுபாவம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஜென்ம சுபாவம் மாற வேண்டுமானால் உங்க ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் வெளியே போகணும்னா உங்க கண்ணீரை தார தாரையா தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், ஊற்றணும். அப்படி ஊற்றினாதான் தேசம் என்ன பண்ணும், மாறும். உங்க வீடு மாறும், உங்க குடும்பம் என்ன பண்ணும், மாறும். எல்லா வீடுகளிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு, சோதனை என்பது உண்டு. அல்லேலூயா, எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் இப்போ நம்ம படிச்சமே அடையாளமா ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனை அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கும் போது அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். அப்படி வயது முதிர்ந்த தன் சகரியா தன் பிள்ளையை வளர்க்கிறதுக்கு சகரியா தன்னுடைய மகன் யோவானை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்தில் கொண்டு போய் வைத்து என்ன பண்ணாரு, யோவானை வளர்த்தார். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? தன் பிள்ளை யார், இயேசுவுக்கு பாதையை சவை பண்ணுகிறவன். அவன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி பரிசுத்த பாதைக்கு வர வேண்டும் என்பது தரிசனமுடைய சகரியா அப்படி வளர்த்தார். ஆனா இந்த ஆசாரியன் ஏலி ஓப்பினி பிணக்காசுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பை மறந்துட்டு வாழ்ந்தார். பின்னாட்களில் வேதம் சொல்லுகிறது அந்த அந்த இந்த இந்த 2 பேரும் சாகும்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை தேசத்தை விட்டு என்ன பண்ணிச்சான், விலகினதுங்கிற வசனமே இங்கே தான் எழுதப்பட்டிருக்கு. தேவ மகிமை ஓப்பினி பிணக்காஸ் செத்து உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டுச்சு இல்லையா, அப்போதான் கர்த்தருடைய மகிமை எதை விட்டு விலகிருச்சான், இஸ்ரேலை விட்டு விலகிருச்சு. இப்போ நம்ம மகிமை மறுபடியும் இங்கே வரணும்னு தான் இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மகிமை எங்கே வரணும், நமக்குள்ள வரணும், நம்மேல வரணும், நம்ம மூலமா எல்லாருக்குள்ளும் வரணும். அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்கள் எல்லாரும் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அவர்கள் வசம் வரணும்னா என்ன வரணும், மேகம் வரணும், மகிமை வரணும். அல்லேலூயா. என்ன வரணும், மகிமை வரணும். ஆனா அன்னைக்கு குருடாக்கப்பட்ட இந்த ஏலியால மகிமை தேசத்தை விட்டு விலகிருச்சு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சாமுவேலின் புத்தகம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். மகிமை எங்க விட்டு போயிருச்சான், மகிமை எதை விட்டு போயிருச்சு, இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள தேவன் அற்புதத்தை செய்ய முடியாம தேவன் இருக்கிறார்னா, அநேகருடைய விளக்கு எப்படி இருக்கு, அணிஞ்சு போயிருச்சு. மங்கி கூட எரியல, அவிஞ்சு போயிருக்கு. அநேக வீடுகளில என்ன எரியல,
விளக்கு தண்டில் விளக்கு என்ன பண்ணலை? எரியலை. எரியாததுனால தான் தேசம் மகிமையை இழந்து விட்டது. சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவிலே கூடி ஸ்தாபனம் பண்ணாங்க. தேசம் வசமாயிற்று. ஆனால் அதே சீலோவிலே உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட பொழுது மகிமை தேசத்தை விட்டு விலகினது. காரணம் யார் குடும்பம்? அதுக்கு காரணம் ஏலியின் குடும்பம். நம்ம இன்னைக்கு தேவனோட சரியான உறவில் இல்லாததுனால தான் தேவன் தேசத்தை சொந்தமாக்க முடியலை. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இருதயத்து மேல் கை வச்சு. நான் சரியில்லை, அதனால தான் யாரையும் ஆதாயப்படுத்த முடியலை. நான் சரியில்லை. உண்மை ஒத்துக்குங்க, உண்மைதான். நான் சரியில்லை, அதனால தான் தேசத்தை நான் வசமாக்க முடியலை. அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? நம்முடைய விளக்கு எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அணைஞ்சு போயிருச்சுன்னா ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடத்தில் தூபம் போடவும் முடியாது, சமூக தப்பத்தில் மேஜை இடத்துக்கு போகவும் முடியாது, அவன் தைரியமாக நடக்க முடியாது, கடமையை செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அதனால் ஏலியின் குடும்பத்தை போல நம்ம குடும்பம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒன்று கவனிங்க, எப்போ நான் நல்லா தானே ஆரம்பித்தேன் என் விசுவாச வாழ்க்கையை, எப்போ இப்படியெல்லாம் என் குடும்பத்துக்குள்ளே மாற்றம் வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம், கவனிங்க. நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்படின்னு வசனம் இருக்குது. சங்கீதம் 32 நம்ம அதை வாசிக்கிறோம். உங்களுக்கு சகாயமான நாட்களில் நீங்கள் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்கள் திரி என்ன பண்ணுச்சு? மங்க ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து விண்ணப்பத்தை நீங்கள் விட்டீங்க பார்த்தீங்களா, அது அவியவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உங்கள் வீடுகளில் முதல் ஜெப தூபத்தை என்ன பண்ணுங்க? ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் எதை ஏற்றுங்க? ஜெப தூபத்தை முதல்ல ஏற்றுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இத்தனை பேர் வீட்டில் ஜெபம் நடக்குது? இன்னும் நிறைய பேர்த்து கை உயர மாட்டேங்குது. ஜெபம் நடக்குதா? ஜெபம் நடக்குதா? எரியுதா உங்கள் வீட்டில்? வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருக்குதா? ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்னா ஜெப தூபத்தை நீங்கள் ஏற்றியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. இந்த குத்து விளக்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்முடைய தீபம் எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? இன்றைக்கு தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்பப்போ மங்கி எரிகிறதுக்கும், அப்பப்போ நான் என் வாழ்க்கையில் என்னுடைய வெளிச்சத்தை நான் குறைந்து போகிறதுக்கும் சரியான முறையில் நான் தேவ சமூகத்துக்கு வரலப்பா. சரியான முறையில் என் வீட்டுக்குள்ளே நான் நடந்துக்கலை. என்னுடைய வீட்டில் ஜெபம் இல்லை. என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு நான் இணைந்து ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லி, ஒரு பாட்டு பாடி, ஒரு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணியிருந்தால் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெப தூபம் எரிந்து கொண்டு இருக்குமே, அதை கூட நீங்கள் செய்ய மறந்துட்டீங்களே. தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் அதை செய்ய தோங்குவேன்னு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரவே வராது. இதுதான் உங்களுக்கு அஸ்திபாரமே. இந்த ஜெபம், இந்த தூபம், தேவனோடு ஆராதனை என்ற இந்த நிலை இல்லாமல் உங்கள் விளக்கு எரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. வேதம் என்பது ஒன்று இல்லாமல் உங்களுடைய பொன் கொத்து விளக்கு எரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் ஆவி தேவனோடு கனெக்ட் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, கர்த்தர் தந்த தீபம், அது தேவனோடு கனெக்ட் ஆனால் தான் அது எரிய முடியும். அதனால் தேவனே, என் வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கை எனக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம்னு ஆரம்பிக்கும் போது தான் வீட்டில் சண்டை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அநேகர் இங்கே இருக்கிறீங்க. முதலாவது உங்களை இங்கே அர்ப்பணிச்சுட்டு போங்க. அந்த சண்டையை தூங்குறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் எசக்கு பிசக்க நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தியா,
அதை நான் பேச மாட்டேன்னு அறிக்கை பண்ணுங்க. ஜெபம்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை குறை சொல்லி நீங்கள் பேசுகிற பேச்சு தான் அந்த ஜெபத்தை நிறுத்துது. தயவு செய்து அந்த குறை பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. உங்கள் குடும்பத்தார் யாராவது ஜெபிக்க வரல அப்படின்னா பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன்னு போய் சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிங்க. அப்படிப்பட்டதான காரியத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு முன் மாடலாக இருங்க, ஒரு ரோல் மாடலாக இருங்க. வராத நபருக்காக குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்கள் ஜெப வாழ்க்கையை கெடுத்துரும். உங்கள் வீட்டினுடைய விளக்கும் அமைஞ்சிரும். ஏழி மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. கர்த்தர் அப்படி உங்களுக்கு சம்பவிக்காதபடி முதலாவது நானாவது ஜெபிப்பேன்ப்பா, என் ஆவிக்குள்ளே அந்த வல்லமையை ஊற்றுங்க. என்னோடு என் பிள்ளைகளை இணைங்க, என் கணவனை இணைங்க, என் மனைவியை இணைங்க, என் உறவுக்காரங்களை இணைங்க, என் சொந்தத்தை இணைங்க. அப்பா ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு பாட்டு ஆராதனை தேவனுடைய சமூகத்துக்கு போகட்டப்பா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களையும் சிதறடித்த என் கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் வருவார். ஆராதிக்கும் போது அப்பா அங்கே வந்து உலாவுவார். உங்கள் இருதய வாஞ்சியை பார்ப்பார். உங்கள் பாடலில் விசுவாசமாய் நீங்கள் பாடுகிற அந்த பாடல் வரிய கர்த்தர் கனம் பண்ணுவார். அவர் வருவார். உங்கள் விளக்கு எரியணும் இல்லையா? உங்கள் வீடு பாதுகாக்கப்படணும் இல்லையா? உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைப்படணும் இல்லையா? கர்த்தர் நீங்கள் அதை செய்யுங்கிறத பார்த்து கனம் பண்ணுவார். யாரும் என்னை பார்க்கல நீங்கள் நினைக்காதீங்க. யாருக்காக ஒரு ஜெபத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பம், உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்களுக்காகன்னு நினைங்க. முதல்ல குடும்பத்தின் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரட்டும். உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு அன்பு வரட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் உங்கள் அன்பு வரட்டும்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. என்னுடைய கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவங்களெல்லாம் நீங்கள் உயர்த்தி வைங்க. ஒருத்தர் பிளஸ் பண்ணுங்க. ஒருத்தர் திட்டி கொண்டு இருக்காதீங்க. அன்றை என் கணவனை இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க, என் மனைவியை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூல் போகிறா, காலேஜ் போகிறா, அவளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் ஆசீர்வதிச்சு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, எனக்கும் என் கணவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைப்பா, நான் மனஸ்தாபத்தோடு இருக்கிறேன், அவரோடு இடைப்படுங்க. ஜெபத்தில் அப்படி சொல்லி பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது. என்னை புரிஞ்சிக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல, நான் மனவேதனையோடு இருக்கிறேன், அவளுக்கு என்னை புரிய வைங்கப்பா அப்படி நீங்கள் ஜெபத்தில் சொல்லுங்கள். ஓப்பன் ஹார்ட்டோடு உங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஜெபத்தில் தான், உங்கள் மனைவி முன்னாடி தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இருதயம் உடைக்கப்படும், அவங்க இருதயம் தொடப்படும். ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே கடிந்து கொண்டே இருக்கிறவர் அல்ல. ஏதோ ஒரு நாள் நீங்க கோபப்பட்டிருப்பீங்க, ஆனா அதை சகிக்க முடியாம அவங்க ஏதோ சொல்லி இருப்பாங்க. ஆனா அன்பை நீங்க ஜெபத்துல காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், நல்ல அன்பை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபித்துட்டு போன பிற்பாடு உங்கள் மனைவி யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. நீங்கள் ஜெபித்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கணவன் யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. உங்களோட ஐக்கியமாவாங்க, அன்பாவாங்க, ஸ்நேகமாவாங்க. அப்படிப்பட்ட நல்ல குடும்ப உறவை நீங்க கட்டி எழுப்புங்க. ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க. அது போதும். நல்லா நேசிக்கிற ஒரு கணவனா நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் எனக்காக ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு மட்டும் எங்களோட ஜெபத்தில் உட்காருறீங்களா? நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? நம்ம ஒரு வேதத்தை வாசிப்போமா? அன்பாக பேசுங்க. குடும்ப வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னு நீங்கள் நினைங்க. யாராவது உங்கள் குடும்பத்துக்குள்ள கடினமாக பேசுகிறவங்க இருந்தால் அவங்களுக்காக கொஞ்சம் உபவாசம் எடுங்க. உங்க உபவாசத்தினால, உங்க ஜெபத்தினால அவங்க இருதயம் உடைக்கப்படும், அவங்க இருதயம் தொடப்படும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் கேட்பாரு. அவர் உங்கள் குடும்பத்தை கட்டணும்னு நினைச்சிருக்காருல்ல, அவர் விடவே மாட்டாரு. அவர் முப்பரி நூல் சீக்கிரம் அறாது. நாமும் அவரும், நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தேவனோடு இணைக்கப்படும் பொழுது அது அருந்து விழவே விழாது. அந்த குடும்பம் வீணாகவே வீணாகாது. அந்த பிள்ளைகள் வீணாக மாட்டாங்க, அந்த கணவன் வீணாக மாட்டார், அந்த மனைவி வீணாக மாட்டாங்க. அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படித்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஜெப தூபத்தை ஏறெடுப்பேன்னு வாக்கு பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன்ப்பா, என் கணவனுக்காக, என் வேலைக்காக, என் தொழிலுக்காக, என் குடும்பத்துக்காக, அப்பா எங்க ஜெப வாழ்க்கைக்காக நான் ஜெபிப்பாப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கட்டி எழுப்புங்க, உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஒருவரை ஒருவர் மன்னிங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகம் மூட்டுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க.
பேசின கதையவே திரும்ப பேசாதீங்க. நீ அப்படி செஞ்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. பழச பேசாதீங்க. கர்த்தர் அன்பானவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை மன்னிக்கிறார்ல. நம்மளும் ஒருத்தரை மன்னிப்போம், அன்பாக இருப்போம், பேசுவோம். ஒரு சில சின்ன தவறை மன்னிச்சிருவோம். அவங்கள கிரேட்டாக, அவங்கள பெரியவங்களாக பாருங்க. அவங்கள மதித்து நடங்க. கர்த்தர் அன்பு செய்கிறவர். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் இருக்கலாம், நீங்கள் பெரியவங்க, தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். சாரி தம்பி, சாரி, நான் உன்கிட்ட பேசுனது இப்படி வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி வாங்க. நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் நிறைய சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சாரிடா, சாரி மகளே, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் கோபமாக நடந்துக்கிட்டேன், தப்பு அது, எனக்கு அது வருத்தமாக இருக்குது. தயவு செய்து குடும்பங்கள் அப்படி பேசி பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். உங்கள் பிள்ளைய உங்களோட இணைப்பார், உங்கள் மகனை உங்களோட இணைப்பார், உங்களுடைய மகளை உங்களோட இணைப்பார். அன்பா பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய குடும்பம் எல்லாம் வாழ்ந்திருக்கும், நிச்சயமா செழித்திருக்கும், நிச்சயமா சுகித்திருக்கும். நம்முடைய இந்த குடும்பத்தான் தேசத்தை சுதந்திரிக்கும். நம்ம குடும்பத்தை கர்த்தர் பெரிய அளவில் கொண்டு வருவார். ஆனால் இந்த சின்ன காரியத்தை கூட நம்ம வீட்டில் செய்யலைன்னா நம்ம குடும்பம் வீணாக போயிடும். தயவுசெய்து யாரோ தானே, அவன் சொன்னால் கேட்கல, அவன் போகட்டும், எப்படியோ போகட்டும், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நேரம் உங்கள் வாய் அப்படி சொன்னால் கூட அடுத்த நேரம் அவன் என் மகனாச்சே, அவன் என் மகளாச்சே, என் உறவுக்காரியாச்சே, என் அக்காவாச்சே, என் தங்கச்சியாச்சே, அந்த உறவுக்காக தான் கத்துறதையெல்லாம் படைச்சாரு. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். என் சொந்தமாச்சே, என் ரத்தமாச்சே, நான் என்ன செய்யறது சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எதையாவது ஒன்று பண்ணுங்கப்பா. என் இருதயத்தை நீங்கள் பாருங்கப்பா, எங்கள் இருதயத்தை நீங்கள் பாருங்கப்பா. நல்ல புத்தியை தாங்க, நல்ல விவேகத்தை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க. இந்த குடும்பத்தை வாழ வைங்க, இந்த பிள்ளைய வாழ வைங்க, என் மகனை வாழ வைங்க. ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒருவரை போல உங்கள் குடும்ப நபர்களை நீங்கள் நடத்தாதீங்க. ஒரு ரத்தம் உங்களுக்காக துடிக்கக்கூடியது உங்கள் குடும்ப நபராக தான் இருப்பாங்க. ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி தான் அழுவா, ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் தான் அழ முடியும், பெற்றோருக்காக பிள்ளை தான் அழ முடியும், பிள்ளைகளுக்காக பெற்றோர் தான் அழ முடியும். புரிந்து கொள்ளுங்க, அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு ஜெப பலிபீடம் ஆண்டவரே இன்றைக்கு கட்டி எழுப்பப்படட்டான். எங்கள் விளக்கு எரியணும்னா ஆண்டவரே, நாங்கள் தூபத்தை போட்டு தான் ஆண்டவரே விளக்கை ஏற்ற வேண்டாம். ஆண்டவரே இன்றைக்கு என் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தூப பீடம் உண்டாகட்டும், ஒரு ஜெப பீடம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய விளக்கெல்லாம் எரியட்டாண்டவர். உங்களுக்கு நல்ல வேத வெளிச்சம் வரட்டாண்டவர். ஆராதிக்கிற இருதயம் வரட்டாண்டவர். தேவனை கம்பீரமாக பாடட்டாண்டவர். தேவனை மகிமைப்படுத்தட்டாண்டவர். ஒருமித்து வாசம் பண்ணட்டாண்டவர். அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, நாங்கள் அன்பாய் ஒரே குடும்பமாய் எங்கள் கர்த்தாவை இயேசு ராஜாவின் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணின பிள்ளைகள் அப்பா. இன்றைக்கும் எங்கள் சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய உடன் நபருக்காக, தன் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க அப்பா. மறக்க முடியாமல் கசப்போடு வெறுப்போடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அவங்க ஒருவர் மன்னிக்கட்டும். கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தீரே அப்பா. கிறிஸ்து எங்கள் திரளான பாவத்தை மன்னிச்சிங்களே. கிறிஸ்து எங்களை அப்பா திரளான குற்றத்தை மன்னிச்சிங்களே. நாங்களும் பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள, அங்கீகரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்று ஏலி ஆண்டவரே அப்பா தன் இருதயத்தை குருடாக்கி கொண்டு அன்றரை இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அப்போ எச்சரிக்காமல் இருந்து அன்று அவங்க 2 பேருடைய மரணத்துக்கு காரணமானாரே. இன்றைக்கும் என் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட குருட்டாட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம் ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதில் குடும்பத்தில் யாராவது ஒருவராவது பொறுப்பாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, ஏனோ தானோன்னு நாங்கள் தட்டி கழிக்க முடியாதுப்பா. அதுக்கு தான் குடும்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வீட்டு காரியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தாமல் உங்கள் சமூகத்துக்கு வர முடியாதுப்பா. என் தேவன் இந்த சத்தியத்தை எங்களுக்கு இன்றைக்கி விளங்க பண்ணினதுக்காக நன்றி அப்பா. கர்த்தர் தயவாய் என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும்
நீங்கள் தகப்பனே நம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீங்கள் வெளிச்சமாய் நீங்கள் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. உலகத்துக்கு ஒளியாய் நீங்கள் வந்தீங்களே ஆண்டவரே, உலகத்துக்கு ஒளியாய் நீங்கள் வந்திருந்தோம். எங்கள் பிள்ளைகள் இருளை ஒரு நாளும் நேசிக்கக்கூடாதப்பா. எல்லாரும் ஒளியிடத்துக்கு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவிடத்தில் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பாவ வாழ்க்கையை, பாவ எண்ணங்களை, பாவ சிந்தனைகளை இன்றே பிள்ளைகள் விட்டுவிட உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பன் என்னை எச்சரித்தார், என் மனைவி என்னை எச்சரித்தாங்க, என் அம்மா என்னை எச்சரித்தாங்க, என் பிள்ளை என்னை எச்சரித்தான். ஆனால் நான் கேட்காம போனேனேன்னு அன்றே ஒரு நாள் உட்கார்ந்து அழக்கூடாது ஆண்டவரை. ஆண்டவரே, மகிமை தேசத்தை விட்டு விலகினது போல அன்றே எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் போயிடுச்சேன்னு அப்பா பின்னாடி ஒரு நாள் உட்காந்து எங்கள் பிள்ளைங்க யாரும் அழக்கூடாதுப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய குடும்பமும் கட்டி எழுப்பப்பட என் கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே, மகிமையை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய மகிமை தங்கட்டும், உங்கள் பிரசன்னம் தங்கட்டும், உங்களுடைய உணர்வுள்ள ஆவி தங்கட்டும். ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் தங்கட்டும், வார்த்தையின் ஆவியானவர் தங்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் கழுவுங்கப்பா. இன்றைக்கு நீங்கள் சுத்திகரிங்கப்பா. நான் என் மனைவியோடு ஜெபிப்பேன், என் கணவனோடு ஜெபிப்பேன், என் தாயோடு ஜெபிப்பேன், என் தந்தையோடு ஜெபிப்பேன், என் பிள்ளையோடு ஜெபிப்பேன், என் குடும்பத்தாரோடு ஜெபிப்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறாயா, நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று அப்பா முழக்கமிடுகிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர், மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, சங்கீதம் 128 வாசிக்கிற பிரகாரமே ஆண்டவரே, கணவன் கர்த்தருக்கு பயந்து, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியாய், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளாய் குடும்பத்தை சியோனிலிருந்து ஆசீர்வதிச்சிடுங்கப்பா. கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிச்சிடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுப்பீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாரையும் உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.